வீரர்கள் முன்னாடி நின்று பாட தொடங்குறாங்க. தொடங்கின உடனே கர்த்தர் அவங்களுக்குள்ளே யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே எதிரியை அழிப்பதற்கு நாம் ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம், நம்முடைய மூளையை பயன்படுத்துகிறோம், நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம், அவனை எப்படி அழிக்க வேண்டும் என்று. சிலரை அழிப்பதற்காக ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துகிறார்கள், சிலரை அழிப்பதற்காக அவர்கள் மூளையை பயன்படுத்துகிறார்கள், சிலரை அழிப்பதற்காக அவர்களுடைய சொல்லை ஆயுதமாய் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவன் எதிரியை அழிப்பதற்கு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை. ஜனங்களுடைய ஆராதனை, துதியை, பாடலின் மூலம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை, ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம்.